எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 2. ஓய் உப்பா, கடை திறக்கல்லையா என்று கடை வாசலின் வெளியே நின்று கொண்டு ஒரு ஆள் கேட்டார். கடையின் உள்பகுதியில் பெஞ்சில் படுத்திருந்த உப்பா எழும்பாமல் கேட்டார், யாருடாது அத்தை சாமத்தில் வந்து நிற்கியது? ஓய் உப்பா, நான் தாய். யாரா இருந்தா என்னடா, மணி 4 ஆவாண்டமாடா. ஓய், புட்டு ஆச்சுன்னா ஒரு குத்தி மடக்குங்க. உப்பா அப்போதுதான் பெஞ்சில் இருந்து ஏ அல்லா என்று சொல்லிக்கொண்டு மெதுவாக எழுந்து உட்கார்ந்தார். தலைமாட்டில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்தவர் லே லே என்று கூப்பிட்டு கொண்டே லைட் சுவிட்சை போட்டார். லே பாத்துமா, கோவால வந்தானா? ஊவா, அவன் எப்பளோ வந்தாச்சு. நீங்க பல்ல தேய்ச்சிட்டு இந்த வப்படத்தை பொறிங்கோ என்றாள். உவா வாரே என்று மெதுவாக வடக்கு புறம் நோக்கி போகும்போது, என்னடா கோபாலா, குசினி எல்லாம் பறந்து கிடக்குது, இதை மாற்றி வைக்கப்படாதா? உவா மாற்றி வைக்கேன், இந்த சாம்பாரை இறக்கிட்டு மாற்றி வைக்கேன் என்றான் அவன். லே, இந்த சாயிரா பொண்ணு எலும்பேலியா? எப்படி எலும்புவா? நேற்று சந்திரனுக்கு வீடு பால் காய்ச்சி இல்லையா, அதுக்கு ராத்திரி டெக்கு வச்சு படம் போட்டிருக்கானுவ. இந்த லானத்தில் படம் பார்த்துட்டு ராத்திரி 1:30 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்தா என்றாள் பாத்தும்மா. சரி இல்லே, அவ உரங்கட்டு, பாவம் பிள்ளை. உங்கள் தம்பிக்க பிள்ளைக்கு இவ்வளவு செல்ல வச்சு கொடுக்காதீங்கோ. கொடுத்தா வீட்டுக்கு போகிற பிள்ளை பார்த்து கொடுங்கோ. யாரு செல்லம் கொடுக்கா, நீ ஒரு சுவாலியை பாரு என்று சொல்லி பல் தேய்க்க போனார். அதற்கு முன்பாக கோபாலன் எண்ணெய் சட்டியை அடுப்பில் வைத்து எண்ணெய் காய்த்து கொண்டிருந்தார். உப்பா வந்து பப்படம் ஒன்றை கிழித்து எண்ணெய் சட்டியில் போட்டு அது பொரிவதை பார்த்து எண்ணெய் காய்ந்ததை உறுதிப்படுத்தி 5-6 பப்படங்களை சீட்டுக்கட்டை விரிப்பது போல் விரித்து அப்படி லாவகமாக உள்ளே தள்ளினார். பார்ப்பவர்களுக்கு அவர் கையும் எண்ணெயில் மூழ்கிவிடும் போல இருக்கும். பப்படங்கள் எண்ணெயின் சூடு தாங்காமல் அப்படியே பொள்ளி மேல் வந்தது. அதை கம்பியால் ஒன்றன் மேல் ஒன்றாக குத்தி எடுத்து எண்ணெய் வடிக்கும் சல்லடையில் போட்டார். கோபாலன் ஆப்பம் புட்டு என்று மாறி மாறி சுட்டு தள்ளிக்கொண்டே இருந்தான். 4-5 அடுப்புகளில் தனித்தனியே புட்டு, பயறு, சாம்பார் எல்லாம் வேக வைத்து கொண்டிருந்தனர். உப்பா வந்த பிறகு குசினியில் வேலைகளெல்லாம் பம்பரம் போல் பார்த்தனர் கோபாலனும் உப்பாவின் மனைவி பாத்திமாவும். டே கோவாலா, கணல் எடுத்துட்டு போய் சாயப்பட்டறையில பாய்லரை சூடாக்கு, கடை திறக்க நேரமாச்சு. லே, பால் கொதிக்க வைக்கலையா? உங்க கண்ணுக்கு மின்னெல்லாம் சூடாவது, ஒரு இளவும் பார்க்கப்படாது. ஊவா, அதுக்கு தெரிக்காத, ஆளுவ வர நேரம், சத்தம் போடாத. கோவாலா, இலை வெட்டி வச்சியா? அப்பளே வெட்டியாச்சு என்று சாயப்பட்டறையில் இருந்து குரல் கொடுத்தார். டே கோவாலா, பாய்லர் சூடு ஆச்சாடா? நில்லுங்க உப்பா, இன்னும் ஒரு 5 நிமிஷம். டே கோவாலா, இன்னும் ஒரு இலை உடுப்பா வந்து நிற்கான, இவனுக்கு கை நீட்ட எப்படியோ. நீ கொஞ்சம் பால் அடுப்புல தீய குறை, அந்த லட்சுமி பிள்ளை வரட்டு, அவ கை நீட்டம் தந்தா வர்க்கத்தான் இருக்கும் என்று உப்பா சொல்லி முடிக்கவும் லட்சுமி பொண்ணு வரவும் சரியாக இருந்தது. 3ஆம் வகுப்பு படிக்கும் லட்சுமி பக்கத்து வீட்டு கண்ணனின் மூத்த மகள். அவன் ரப்பர் பால் வெட்ட போகும்போது அவன் மனைவி பிள்ளைகளுக்கு உப்பா கடையிலிருந்து புட்டு, பயிறு, பப்படம் வாங்கி கொடுப்பது வழக்கம். கோவாலா, லட்சுமி வந்தாச்சு, வா வா என் செல்லக்குட்டி. கோவாலா, பிள்ளைக்கு ஒரு பப்படம் எடுத்துக்கொடு. அது அவளுக்கு பதிவு. உப்பா, ஒன்றும் ரெடி ஆகலையா? நீ நல்லா உறங்கிட்டியா என்று மழலை மொழியில் லக்ஷ்மி கேட்டதும் உப்பா சிரித்து கொண்டே, இல்லை கண்ணே, நீ வாரதை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் என்றவர், கோவாலா, பிள்ளைக்கு புட்டு, பயிறு மடக்கு, சாய அடிச்சு வாளியில கொடு, நான் பத்தி கொளுத்துவேன் என்று கூறிக்கொண்டு சாயப்பட்டறையை விட்டு எழுந்து வலது பக்கமாக நடந்து வந்து பணப்பட்டறையில் உட்கார்ந்து கொண்டு பிஸ்மி என்று சொல்லிக்கொண்டு பத்தி கொளுத்தி கைகளில் வைத்து கண்களை மூடி அரபியில் ஏதோ முணுமுணுத்தவாறு செம்பு தகட்டில் அரபியில் எழுதி வைத்திருந்த போட்டோ முன்னால் பத்தியை வைத்தார். டே கோவாலா, பிள்ளைக்கு பெரிய கடலாசில மடக்கி கொடுடா என்றார். பறந்து விரிந்த பட்டறை பெட்டியின் முன்னிருந்த மரச்சேரில் இருந்தவாறு. மக்களுக்கு கையால உப்பாக்கு கை நீட்டந்தா என்று கேட்டார். குழந்தை கை நீட்டம் கொடுக்க காசை கையில் வாங்கி கொண்டு கண்களில் அப்படியும் இப்படியுமாக ஒற்றி ஏ அல்லா என சொல்லி காசை டிராயரை திறந்து போட்டார். லக்ஷ்மி குழந்தை சென்றது. கோவாலா, இங்க ஒருத்தன் நிக்கா இல்லையா, அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுடா. ஓய் சாய்பே, நீர் கடை திறக்க முன்னமே நான் வந்தேன், நீர் என்னடான்னா ஒரு சின்ன குட்டிக்கு கொடுத்த பிறகு எனக்கு தாரேரு.
டேய் இளவுல போனவன, அது ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளடா. அதுக்கு கையில நான் கை நீட்ட வாங்கினா என்ன போட்டாலும் வித்து பட்டரை பெட்டி நிறையும். வேற உள்ள சைத்தானுக்கு கையில வாங்கினா ஈச்சை அடிச்சுட்டு தான் இருக்கணும். அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? டே கோவாலா, கொடுத்து அனுப்புடே, நீ சக்கரத்தை எடு என்றார் உப்பா. ஓய் நில்லும், தாரை சமானப்படும். டேய் வெளுப்பங்காலத்தே செலும்பாதடே, மடிய சீக்கிரம் அவரு என்றார். அவன் மடிப்பொதியிலிருந்து பைசா எடுத்து கொடுக்க புட்டை கொடுத்து விட்டு பட்டறையிலிருந்து எழும்பி சமையற்கட்டு பக்கம் வந்தார். லே ருக்கியா எழுமுனாளா? இல்லைன்னா ஒரு சவுட்டு கொடு என்றார். ஊவா எழுமுனா, பாத்திரம் கழுவுறா. எப்போ பார்த்தாலும் என்ன பறையதான் வாப்பாக்கு வேலையா போச்சு. சாயிரா அண்ணா கடந்து உறங்கா. அவளை ஒரு காலு ஏசாது, ஒரு வேளம் பறையாது. லே அவ எழுமுனா பம்பரம் போல வேலை செய்வா. உன்னை போல வாயை பார்த்துட்டு நிற்க மாட்டா. ஒன்ன போலையா அவ எக்க கூட இருட்ட வெளுக்க வேலை பார்க்குது. நீ அப்படியா? ஒவ்வொரு வேலைக்கும் உங்கள்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா நின்று திருங்குவ. அப்போ அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுங்கோ. நான் உங்க மொவா இல்லையா? லே நீ என் மொவதான், அவளும் என் பிள்ளைதான். ஆனா அறிஞ்சு வேலை செய்யற பிள்ளைய எல்லாரும் தலையில தூக்கி வைப்பாங்கோ என்றார் உப்பா. படைச்சவனே, வாப்பாவும் அவளும் காலையிலேயே தொடங்கியாச்சா? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கோ. இன்னும் 1.5 மாசத்துல அவளை கெட்டிச்சு அனுப்ப போறோம் என்றாள் பாத்தும்மா. சரிலே, அங்கேயும் போய் வாய் பார்த்துட்டு நின்னா அவளுவ நம்மளெல்ல பேசுவாளுக. மாப்பிள்ளை வந்தா எல்லாம் மாறிடுவா. எக்க வீட்டில் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். உங்களை கட்டின பிறகு என்ன வேலை இன்னும் முடிஞ்ச பாடில்லை. இந்த கபஸ்தான் போகும்போது தான் தீரும் போல இருக்கு சலித்து கொண்டாள் பாத்தும்மா. புவாரியலா 2 பேரும் என்று கோபாலன் வெடிக்க குசுனி நிசப்தமானது. எல்லோரும் சமாதானமானார்கள். வேலைக்கு போகும் ஆட்கள் கடையில் குமிய தொடங்கினார்கள். பம்பரம் போல் உப்பா கடையில் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. பள்ளியில் பாங்கு ஓசை கேட்டது. ஏ அல்லா, அதுக்குள்ள மணி 5 ஆயாச்சு. சுபைக்கு பாங்கு போட்டாச்சு. சட்னி அரைச்சி முடியல. ருக்கியா, அந்த லானத்தை எழுப்பு. ஒரு வேலை முடியல. துவாசமாவு கலக்கல. லே சாயிரா, துக்க எழுப்பு பிள்ள என்று பாத்திமா புலம்பிக் கொள்ள ருக்கியா அமைதியாக பாத்திரம் கழுவினாள். எழும்புள்ளா சாயிரா என்று கூப்பிட்டாள். என்ன மூத்துமா என்று கேட்டுக்கொண்டே உடம்பை நெளித்து முறித்தாள் சாயிரா. லா, எலும்பி முகத்தை கழுவிட்டு வா. மாவை கலக்கி துவாசை சுடு. இப்ப வாப்பா பள்ளிக்கு போயிட்டு வரோம். வந்த உடனே குதிக்க போறாரு என்றாள் பாத்திமா பரபரப்போடு. சரி முத்துமா என்றாள் சாயிரா. பாத்தியாளா ருக்கியா, ஒரு வெளிதான். அதுக்குள்ள அவ எழும்பியாச்சு. சொன்னதை கேட்டாச்சு. நீனா உன்னை தாங்கி தாறு கம்பு வைக்கணும். லே நீ என்ன சும்மா பறையாதேலா, வாப்பா போல என்றாள் அவள். ஊவா ஊவா, போ போ. அவளுக்கு குவாரப்பாரு. உள்ளதை சொன்னா, நீ சட்னிக்கார அந்த தேங்காயை உடைச்சி திருவு. மசாலா நான் எடுத்து தாரேன் என்றாள் பாத்திமா. கடையில் ஆட்கள் புட்டும் பயரும் பப்படம் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். உப்பா கடையில் இல்லா நேரங்களில் கோபாலன் கொஞ்சம் வேகமாக நிற்பார். சாய அடிப்பதும் சப்ளை செய்வதுமாக இருப்பார். மக்களை சாயிரா என்று கோபாலன் கூப்பிட, என்ன மாமா? இந்த புட்டை பொதிஞ்சு கொடுத்துட்டு பைசா வாங்கி பட்டறையில போடு என்றார். உப்பா கடையில் சம்பா அரிசியில் தான் புட்டு அவிப்பார்கள். தேங்காய் நிறைய போட்டு காலையில் 3 மண் கலயத்தில் மூங்கில் குழலில் புட்டு வெந்து கொண்டிருக்கும். குழல் மூடி சிரட்டைதான். புட்டு மாவே கைக்குத்தல் தான். எல்லாமே இயற்கை மயம். இதனால்தான் புட்டு நல்ல ருசி. புட்டு பயிறு பப்படம் பழம் வைத்து சாப்பிடுபவர்களும் உண்டு. பழத்திற்கு பதிலாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுபவர்களும் உண்டு. புட்டு ருசி உப்பா கடையை போல் எந்த கடையிலும் வராது. காலையில் சாயா குடிக்க வருபவர்கள் கூட ஒரு இனுக்கு புட்டுதாரம் உப்பா என்று கேட்டு வாங்கி டீ குடிப்பார்கள். உப்பா கடையில் கட்டன் சாயாக்கும் நல்ல ஃபேமஸ். அது எப்படின்னு கேளுங்க. ஒரு கிண்ணத்தில் சுடுதண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் இடித்த இஞ்சியை போட்டு வைத்திருப்பார். கட்டன் சாயா கேட்பவர்களுக்கு கப்பில் சுடுதண்ணி பிடிச்சி கொஞ்சம் டீ டிகாஷன் விட்டு அது கூட இஞ்சி தண்ணி விட்டு சீனி போட்டு ஒரு ஆற்றி கொடுப்பார் உப்பா. உப்பா கடையில் சுலமானியா குடிக்க போவோமா என கேட்டே ஒரு கூட்டம் வரும். உப்பா பள்ளியில் தொழுகை முடித்து கடைக்கு வந்தார். ஏ அல்லாஹ் என்று சொல்லி பட்டறையில் உட்கார்ந்து கொண்டு தலையில் இருந்த குல்லாவை எடுத்து பட்டறை மேல் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்தார். உப்பா, எனக்கு 2 புட்டு பயிறு பப்படம் சீக்கிரம் பொதியணும் என்று மீசைக்கார நாராயணன் கேட்டான். என்ன ஆயாரி சீக்கிரம்? கல்யாணி கிழவிக்கு குடும்பம் காந்துதான். ஒரு பயவளும் சொன்ன பிறகு கேட்கலையாம். 4 மணிக்கே ரோட்டில் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையா சொல்லுவாளாம். என்ன பார்த்துட்டா? லே மக்கா, புட்டு பயிறு வாங்கித்தான்னு கேட்டுட்டு பைசா தந்தா. என்ன செய்ய, அதான் சீக்கிரம்னு சொன்னேன் என்றார் நாராயணன். ஊரில் யார் ஏதாவது செய்ய சொன்னாலும் மறுக்காமல் கேட்பவன் நாராயணன்.
உப்பா என்ன சொன்னாலும் கேட்பான். மக்களும் மாப்பிள்ளையும் இல்லாதவ, எல்லாரையும் சாமம் போடுவா, பின்ன யார் வாங்கி கொடுப்பா? சரி, நீ தின்னுட்டு கொண்டு போ என்று உப்பா சொல்ல, உப்பா கல்யாணி கிழவிக்கு எத்தனை வயசு இருக்கும் என கேட்டான். டே நாராயணா, என்னை விட 12 வயசு கூட என்றார். அப்போ ஒரு 80-82 வயசு இருக்கும் இல்லையா என்றான் நாராயணன். போடே, ஒரு 75 வயசு இருக்கும் என்றவர், நீ ஓடி போடே பாவம் கிழவி என்றார். நாராயணன் நடந்தான். உப்பாவுக்கு சீனத்து, மீகர்பானு, ருக்கியா என 3 பெண் பிள்ளைகள். 2 பேருக்கு கல்யாணம் ஆயாச்சு, இன்னும் ஒருத்திக்கு ஆகணும். உப்பா ஒரு 6 அடி உயரம், வழுக்கை தலை, மார்பை தொடும் அரேபிய தாடி, வாழை நாறு போல தாடி வெளுவெளுன்னு அழகா இருக்கும். தலையில குல்லா போட்டிருப்பார். சட்டை போடாத உடம்பு, மூட்டிய சாரம் உடுத்து அது மேல மிலிட்ரி பெல்ட் கட்டியிருப்பார். அதனால மிலிட்ரியில இருந்தவர் என நினைக்க வேண்டாம். மிலிட்ரி பெல்ட் யாரோ இனாமாக கொடுத்தது. வெளுத்த தேகம், எடுப்பான மூக்கு, பார்க்க அட்டகாசமாக இருப்பார். எப்போதும் புன்னகைக்கு முகம், யாரையும் வகை வைக்காத திடம். ஆனால் ஆணவம் கிடையாது. அல்லாஹ் உண்டு என்ற நினைப்பு மட்டும்தான். பசித்து வருபவனுக்கு கணக்கு பார்க்காமல், முகம் சுழிக்காமல், வயத்துக்கு வஞ்சனை செய்யாமல் ஆகாரம் போடும் குணம். எல்லாம் அந்த படைச்சவன் தருவது என்ற எண்ணம் மட்டுமே அவர் மனதில். என்னத்தை கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போவோம் என்ற சமாதானம், அதோடு நிதானம். நன்றி மறவாத மனிதன். நேரம் 8 மணியை நெருங்கி கொண்டிருந்தது. கோவாலா, காப்பி குடிச்சியாடா என்று கேட்டார். குடிக்கலாம். டேய், 2 புட்டு தின்னுடா, வேலையை முடிச்சிட்டு தின்னே. போடா, நீ தின்னு, நான் சாயா அடிக்கேன் என்றார். கோபாலன் சமையல் கட்டுக்குள் சென்றான். ஊரில் உள்ள கேசவன் நாயர் கடைக்கு வந்தார். டே மலுக்கு, பழைய தணுப்பு இப்ப இல்ல பாத்தியா என்றார். ஆமா. டே பால் கூட்டி வெள்ளம் குறைச்சி ஒரு சாயாடிடா என்று சொல்லி பற்றை பக்கத்தில் போட்டிருக்கும் பெஞ்சில் உட்கார்ந்தார். இந்த ஏரியாவிலேயே உப்பாவின் பெயரான மலுக்கு முகமதை மலுக்கு என்று பெயர் சொல்லி அழைப்பவர் இவர் மட்டும்தான். ஊரில் பெரிய செம்மி. பிள்ளைகளை கட்டி கொடுத்ததோடு இவர் சொத்து கரைந்து போனது. சாலபுரத்தில் உள்ள அனைவரின் ஜாதகம் இவரிடம் உண்டு. ஜாதகம் லேசாக பார்ப்பார். டே 2 பப்படம் எடுடே என்று கேசவ நாயர் சொல்லவும் சாயிரா பப்படம் எடுத்து கொடுத்தாள். எந்தா பெண்ணே, நின்ன அவட ஒன்றும் கண்டில்ல, சோலி உண்டு அங்கத்தே என்றாள். ஊவா, சாயா கடை சோலி எப்போ தீரும்னு சொல்ல முடியாதே. டே மலுக்கு, இவ உனக்கு ஒரு பர்க்கத்தாண்டே என்று கூறிக்கொண்டே பப்படத்தை தின்று சாயை ஒரு மடக்கு குடித்து விட்டு கேட்டார். டேய், ஈராளன் இல்லையாடே, பஞ்சவராம வீட்டு கல்யாணத்துக்கு போனவன் இன்னும் காணல என்றார் உப்பா. டே மலுக்கு, கேட்டியா, ஒரு நாள் நல்ல பசி, காலையில 11 மணிக்கு போல வந்தேன், நல்லா கேட்டுக்கோ என்று இழுத்து விட்டு மீண்டும் தொடர்ந்தார் நாயர். நீயும் இல்ல, கோவாலனும் இல்ல, உம்மள அம்மா மட்டும் இருந்தா. பின்ன வேண்டாம், உன் பொண்டாட்டியை பத்தி உங்ககிட்ட சொன்னா நல்லா இருக்காது, பார்த்துக்கோ என்று இழுத்தார். ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லு ஏமானே. இல்லை பார்த்துக்கோ, சாய அடிச்சா ஒரே ஓட வெள்ளம் என்றார். அவ அப்படித்தான், லானத்து, அது ஒரு செய்தான், கணக்கு பாப்பா என்று உப்பா சொன்னதும் உள்ளதுதாண்டே என்றவர் சிரித்தார். பொக்கை வாய் உள்ளே 4 பற்கள் மட்டும் பளீரென்று தெரிந்தது. டே மலுக்கு, அவ உனக்கு பற்றின ஆள் இல்லடே. உனக்கு சம்பந்தம் பார்க்கும்போதோ உனக்கு வாப்பா ஓசனார் பிள்ளைகிட்ட சொன்னேன், என்ன செய்ய, அவர் நல்ல சீனத்தாக்குன்னு சொன்னாரு என்று சிரித்து கொண்டே சொன்னார் நாயர். என்ன செய்ய ஏமானே, நமக்கு வாச்சது அவ்வளவுதான் என்றார் உப்பா. இனியும் கெட்டலாம், உங்க இஸ்லாத்துல இடம் இருக்கு என்று கேசவ நாயர் சொல்லி சிரிக்க, கெட்டலாம், ஆனா கிளி செத்து காணுமே என்று கடையில் ஏறி வந்த முத்து சொன்னான். லே வெண்தேக்கு, நாம 2 பேரும் மோண்டு பார்ப்போம், மண்ணில் யாருக்கு தொலை போடுதுன்னு பார்ப்போம் என்று தன் பலத்தை, பழைய காலத்து உடல் வீரத்தையும் பெருமையாக பேசினார் உப்பா. போடும் என்று முத்து சிரித்து கொண்டே சொன்னான். டே முத்து, ஒரு காலத்துல நாங்க மோண்டா ஓட்டாம் சுள்ளில தொலை விழும், உனக்க போத்தி நான் எல்லாம் ஒரு கை தெரியுமா என்று கேசவன் நாயர் சொல்லி சிரிக்க, உள்ளே இருந்து பார்த்துமா ஓடி வந்து கோபத்துடன் உப்பாவை பார்த்து, இங்க பாருங்கோ, உள்ள வீட்டுல ஆன பிள்ளைங்கெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லை உங்களுக்கு, வர உங்க வாய் கூடுது என்று கூறிவிட்டு, லே முத்து, தின்னுட்டு போல கணவன்மார்க்கு கிட்ட கடந்து கிண்ணார வைக்கியது என்றாள். உடனே கேசவன் நாயர் சத்தமாக சிரித்தார். ஓ ஏமானே, சாயை குடிச்சிட்டு போவோம், காடு வா வாங்குது, வீடு போங்குது, இந்த வயசுல உமக்கு ஒரு மோண்ட கதை என்று அவர் மூஞ்சிக்கு நேர சற்று கோபத்துடன் பேசினாள். பாத்தியாட மலுக்கு, அவளுக்கு எனக்கு கிட்ட ஒரு கடுப்பு தாண்டே என்றார் நாயர். நீ போடலே,
சாயா கடைன்னா 4 பேர் நல்லது கெட்டது பேசத்தான் செய்வாங்க. இது என்ன சிட்டி காப்பி ஹவுஸா? யாரும் பேசாம உரியாடாம காப்பி குடிச்சிட்டு போறதுக்கு? நீ போய் சோழியை பாரு என்று உப்பா சொல்ல கேசவன் நாயர் மெதுவாக வெளியேறினார். உள்ளே போக நின்ற பாத்தும்மா, வேலை முடிஞ்சு நான் குளிக்க போறேன், வந்த பிறகு சோத்துக்கு வெள்ளம் போடலாம். நீங்க சூசைட்டை ஒரே சைஸுக்கு சூற மீன் வெட்டி வாங்குங்கோ, ஆனம் காய்ச்ச தலையெல்லாம் தனியா எடுத்து சாயிராட்ட கொடுங்கோ, அவ அழகா கழுவி வைப்பா. மக்களே, மீனை கழுவி புளிய கரைச்சி விட்டு வை என்று சொல்லிக்கொண்டே குளத்துக்கு குளிக்க போனாள். கடிகாரம் டான் என்று ஒரு முறை அடிக்க நேரம் 8:30 காட்டியது. உப்பா மீனை வாங்கி சாயிராடம் கொடுத்தார். முத்து நின்று கொண்டிருந்தான். டேய், சாயங்காலம் ஒரு இடம் வர போலாமா? போலாம், உடனே வரலாமா என்றான். என்னடா அவசரம், எங்க போற என்றார். தக்கலை பாட்டு தொடங்கியாச்சுல. ஓ, அதுக்கு போறியா? அப்ப போ, வேற ஒரு நாள் போவோம் என்று சொல்ல முத்து தலையாட்டினான். பீரப்பா பாட்டு தெரியுமாடா? அவரு 18 சித்தர்ல ஒரு ஆளாக்கும். அவர் இங்க வந்த கதை பெரிய கதையாக்கும். இவருக்கு சித்து விளையாட்டு பெரிய விளையாட்டு. உப்பாக்கு அவருக்கு பாட்டு தெரியுமா என்று கேட்டான். தெரியும், சொரத்தோட படிக்க பண்டு சின்ன வயசுல கொஞ்ச நாள் போனேன். எனக்கு உம்மாவும் கல்யாணி அம்மாவும் மாறி மாறி படிப்பாங்க. அதுல ஒரு பாட்டு சொல்லு, கேளு. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து நிலை, நில்லா பிழையும் நினையா பிழையும் நேர்ந்த அஞ்சில் ஒன்றை, சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் நீதான் பொறுப்பாய் எம் இறைவனே. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நினைத்தும் நினைக்காமலும் உன்னை வணங்காமலும் தொழுகை கடமையை செய்யாமலும் விட்ட எல்லா பிழைகளையும் மன்னித்து எனக்கு அருள் புரிவாய் இறைவனே என்று உப்பா விளக்கத்துடன் சொன்னபோது கடையில் ஒரு சாயா என்று ஒரு ஆள் கூப்பிடும் சத்தம் கேட்டு பொறவு சொல்லுங்க என்று சாயப்பட்டரை நோக்கி போனார். சமையற்கட்டு வாசல் திரைச்சீலையை நீக்கி சாயிரா முத்துவை பார்த்தாள். காலையில் காப்பி குடித்துவிட்டு கை கழுவியவாறே, என்ன சோழியெல்லாம் தீர்ந்துதா என்று கேட்டுக்கொண்டே குசினிக்குள் நுழைந்தான் அவன். கோபாலன் கடைக்குள் சப்ளை செய்து கொண்டிருந்தார். முத்து கோபாலனின் அண்ணன் மகன். அதனால் இந்த கடையிலும் வீட்டிலும் இவன் எங்கு செல்லவும் தடையில்லை. அழகான பையன். கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி ஒன்றில் வேலை செய்கிறான். யாரையும் ஆளுமை செய்யும் முகவெட்டு, விரிந்த தோள்கள், ஏறு நெற்றி, எடுப்பான மூக்கு, கவர்ச்சிகர கண்கள், வெளுப்பாக நல்ல சிவப்பு நிறம். அதனால் இவன் பட்ட பெயர் வெண்தேக்கு. எந்த பெண்ணும் இவனை பார்க்க முனைவாள். கவர்ச்சியான மீசை. சாலபுரத்தில் இவன் ஒரு இளவரசன். இவன் உள்ளே சென்ற நேரம் ருக்கியாவும் பாத்தும்மாவும் குளிக்க சென்றிருந்தனர். 2-3 அடுப்புகளில் தீ மளமளவென எரிந்து கொண்டிருந்தது. லே, நான் சூடு, எப்படில இதில் நிற்க? உங்க மூச்சு காத்த விட ஒன்று இது சூடில்லை என்று தாழ்வான குரலில் கூறினாள். முத்து லேசாக புன்னகைத்தான். இங்க பாருங்கோ, நெஞ்சு நல்லா நோவுது. அதுக்கு நான் ஒன்றும் தொடலியே என்றான் அவன். ஆளுவ யாராவது வந்தா எக்க கதி என்றாள். பிரச்சனையானா ஓடி போக மாட்டேன், உன்னை கூட்டிக்கிட்டு தான் போவேன் என்றான். அது எனக்கு தெரியும். இன்னைக்கு என்ன என்று முத்து கேட்க, ராத்திரி 7-8 மணிக்கு போல ரபிசா தாத்தா வீட்டு வடக்கு புறத்துக்கு வாங்க, நாங்கள் டிவி பார்க்க வருவேன், வீட்டுக்கு போகும்போது நாம பார்க்கலாம் என்றாள். எனக்கு இன்னைக்கு என்று இழுத்தான் முத்து. என்னை கெட்டின பிறகு என்ன வேணும்னாலும் சரி என்றாள் அவள். அப்போ என் மேல் நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லை, நான் செத்தாலும் இருந்தாலும் உங்க கூட தான் என அவர்கள் இருவருக்கு கேட்கும் குரலில் பேசிக்கொண்டிருக்கும் போது, என்ன கதை விடுகா முத்து என்று கேட்டுக்கொண்டே குசினி திரையை விலக்கி கொண்டு சாம்பார் வாளியோடு உள்ளே வந்தார் உப்பா. இல்லை உப்பா, நான் போகிற கம்பெனி வேலையிலேயே அப்படியே போகலாம்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் என பேச்சை மாற்றினான் முத்து. கம்பெனியெல்லாம் எப்படிடா, மிச்ச மீதி உண்டா? மிஞ்சும். ஏன் சித்தப்பா ஒன்றும் சொல்லலையா? சொன்னான். கந்தனுக்கு தோப்ப வாங்கினியோ என்று கேட்டார். ஆமா என்று சொல்லிக்கொண்டே சாயிராவை பார்த்தான். அவள் முகத்தையும் கண்ணையும் ஒரு சிமிட்டு சிமிட்டினாள். அதன் அர்த்தம் பெரிய பவுரு காட்டாதீங்கோ என்று முத்துவுக்கு புரிந்தது. முத்து கையை ஆட்டி சும்மா இரு, கொன்னு போடுவேன் என்று சைகை செய்தான். உப்பா சாம்பாரை வாளியில் எடுத்துக்கொண்டு கடைக்குள் சென்றார். இங்க பாருங்கோ, சும்மா எல்லார்கிட்டையும் சொத்து வாங்கினேன், அது வாங்கினேன், இதை வாங்கினேன்னு சொல்லாதீங்கோ என்றாள். நான் யார்கிட்ட சொன்னேன்? மாமா கிட்ட தான் சொன்னேன். எந்த முறையில மாமா என்றாள் சாயிரா. உன்னை கெட்ட போற முறையில. ஊவா, போங்க போங்க என்றாள். அப்போது ருக்கியா உள்ளே வந்தாள். என்ன 2 பேரும் கதை அடிக்குதியே? ஒன்றும் இல்லை என்று முத்து சொல்ல, நீ குளிக்க உம்மா கூட போவலியா என கேட்டாள் சாயிரா. அந்த லானத்து இளவுடுப்பா என்னை பிடிச்சி வச்சு என் குறுக்க தேய்ன்னு தேய்ச்சி தோலை உரிச்சு விடுவா, அதான் போவலை என்று சொல்லிவிட்டு முத்துவை பார்த்து, என்ன மச்சான் பம்முதியே என கேட்டாள் ருக்கியா. முத்து சிரித்தான். சாயிரா சொன்னாள், அவளுக்கு தெரியும், ஏன்னா எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி. யாருக்கு விழுறானோ அவங்க லவ் பண்ணணும், மற்றவ மாறணும். அப்புறம்
அதனால தான் மச்சான்னு உரிமையா கூப்பிடுறா என்று சாயிரா சொல்லிவிட்டு காடி தண்ணியை எடுத்துக்கொண்டு குசினிக்கு வெளியே பின்முற்றத்தில் உள்ள பானையில் விட சென்றாள். அவளை தொடர்ந்து முத்துவும் ருக்கியாவும் வெளியே சென்றனர். அட லானத்துகளா, உங்களை நான் நல்லவங்கன்னு நினைச்சேன் என்றான். நாங்க நல்லவங்க தான், ஆனா நீங்க கொஞ்சம் பார்த்து நடங்கோ, ருக்கியாவுக்கு உங்க மேல ஒரு கண்ணு என்றாள் சாயிரா. அப்ப நான் அவளை கெட்டுறேன் என்றான். கொன்னு போடுவேன், அச்சார வைப்பு முடிஞ்ச பிள்ளைய பார்த்து ஏதாவது சொன்னா என்றாள் சாயிரா. ஒண்ணுமில்ல மச்சான், நான் இருக்கேன், கவலைப்படாதீங்கோ, நமக்கு பார்த்துக்கலாம் என்றாள் ருக்கியா. அப்போது பாத்தும்மா குளித்து விட்டு அவசரமாக வந்து துணிகளை கொடியில் காயப்போட்டாள். என்னடா முத்து, நீ இன்னும் போகலையா? குமரி பிள்ளைகளுக்கு கூட இருந்து சிரிக்க, இவளுகளுக்கு ஒரு ஆளு வேளம் சொல்ல நின்னா போதும், கதை அடிச்சு கிழுக்காம்பட்டி போல சிரிப்பாளுக என்று பேசிக்கொண்டே துணியை ஓங்கி உதறினாள். அந்த தண்ணீர் துளிகள் எல்லோர் மீதும் பட்டது. ஓ சே, பார்த்து உதறுமா, தண்ணி தெரிக்குது, ஆளுவ நிக்குதுல்ல என்றாள் ருக்கியா. அவன் வேற யாருமா, நம்ம புள்ள, அதுலே இது கழுவுன துணிதான் என்று கூறிக்கொண்டே, லானத்து, என் கூட ஏன் குளிக்க வரல? வந்தா அழுக்கு போயிருன்னா வரல என்று ருக்கியாவை பார்த்து கேட்டாள். போலாம், நாங்க மோந்திக்கு பொத்த குளத்துக்கு போவோம் என்றாள் சாயிரா. 2 இளவுகளும் ஊத்தனாரி ஜென்மம், எரும மாடுங்கோ, இதுவளை கட்டுனவன் தான் தேய்ச்சி கழுவி குளிப்பாட்டணும் என்று கூறி வீட்டிற்குள் சென்றாள் பாத்துமா. நீ போடலாம், அதை நாங்க பார்த்துக்கிடுதோம் என்றாள் ருக்கியா உரிமையோடு. நீ என்ன குளிப்பாட்டு என்று சாயிரா முத்துவிடம் முணுமுணுத்தாள். நீ 1 வாரம் குளிக்காட்டாலும் பரவாயில்ல என்றான் அவன். அப்ப நான் என்று ருக்கியா கேட்க, நீ 1 மாசம் குளிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை என்று முத்து சொல்வதை கேட்டு சாயிரா முறைத்து கொண்டே, பேசாம போங்கோ, இல்ல கொல்லி கட்டையால சுட்டு போடுவேன் என்றாள். மச்சான், நமக்கு பறவு பார்க்கலாம் மெதுவாக முத்து காதருகில் சொல்ல, முத்து சிரித்து கொண்டே பின்புற வழியாக போக எத்தனிக்கும் போது, எங்கடா வடக்குப்புறம் வழியா போற என கேட்டாள் பாத்துமா. பார்த்து என வீட்டுக்கு போறேன், ஏன் என்றான். அப்போ ருக்கியா மாலை நெக்லஸ் செய்தானான்னு கேட்டுட்டு வா, தாட்டா பைய ஒரு நாளும் செய்து தர மாட்டுக்கா. சரி கேட்கிறேன் என்று சொல்லி முத்து சென்றான். முத்து செல்வதையே பார்த்து கொண்டே சாயிராவும் ருக்கியாவும் நின்றார்கள். ஏலா, 2 பேரும் பேந்த கணக்கா நிக்கிதியோ, வேலைய பாருங்கோ என்றவள் கடைக்குள் நுழையும் போது, நல்ல பையன் முத்து, கட்டிக்க போறவ கொடுத்து வச்சவா என்றாள். சாயிராவும் ருக்கியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். ருக்கியா என்று பெருமூச்சு விட்டாள். போலா என்று சாயிரா ருக்கியாவை செல்லமாக திட்டினாள். எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 2 கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். அத்தியாயம் 3. கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.